இல்லை அப்புறம் நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சி வீட்டில் அங்கே ஏரியாவில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ஜிபி முத்து அண்ணாச்சி வீட்டுக்கிட்ட அங்கே கோயில் மாதிரி இருக்கு பக்கத்தில் ஏதோ அதுக்கிட்ட செய்வனை மாதிரி வைக்கிறாங்க. செய்வனை வச்சு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து அண்ணாச்சி அவங்க அப்பா அவங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா என்னாச்சு, இப்போ 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவாயிட்டு. ஜிபி முத்து அண்ணாச்சி மேலேயும் வழக்காயிட்டு, அந்த எதிர்த்தரப்பவங்க அடிச்சாங்கல்ல ஊர் மக்கள் அவங்க மேலேயும் வழக்காயிட்டு. ஐயா நான் ஒன்று கேட்கையா, ஜிபி முத்து அப்படி என்னையா தப்பு பண்ணார்? சோசியல் மீடியாவில் வளர்ந்து வர ஒரு நபர் வளர்ந்து வந்துட்டார். இதுமா வளர்ந்து வரதுல பிக் பாஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். எதுக்கு அந்த மனுஷனை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குன்னு தெரியல. பார்த்தா நிலையா போகும்போது நம்ம எதுவுமே கொண்டு போக கிடையாது. அப்போ விஜயகாந்த் ஐயா சொன்ன மாதிரி உள்ள இறக்குனா குழியில் இறக்குனா கூட அரணாக்குடியை கூட அத்திரதாயா உள்ள இறக்குதாங்க அப்படிங்கிற மாதிரி எதுக்காக இப்படி சண்டை போடுங்கன்னு தெரியல. நீங்கள் பாட்டுக்கு அந்த அந்த பையன்லாம் இருக்கான், கடைசி பையன், அந்த பையனெல்லாம் போட்டு அடிக்கிங்க. ஒருவேளை அந்த பிள்ளைக்கு படாடத்தில் பட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தை நினச்சி பாருங்க, அந்த பிள்ளையோட லைஃப்பை நினச்சி பாருங்க. பெரிய வேற விஷயத்துலேருந்து முடிஞ்சு ஐயா. அதனால் உங்கள் 2 பேருக்கு தான் பிரச்சனை ஆகும். நான் இது செய்வனங்களாம் எதுக்கு? ஒருவேளை அந்த செய்வனையும் வச்சு ஒருவேளை ஜிம்மு தன்னாச்சு குடும்பத்துக்கு பழிச்சிருச்சுன்னா அவங்க குடும்பத்தை நினச்சி பாருங்க. அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அது எதுக்கு அந்த செய்வனை வச்சிட்டு இருக்கீங்க? சோசியல் மீடியாவில் பார்த்தா இது அன்னைக்கு என்ன பேசணும்னு பார்த்தா நான் ஒரு சில கருத்தில் பேச முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிபி முத்து அண்ணாச்சி அது உங்கள் ஊரில் எப்படியே தெரியல. சோசியல் மீடியா பொறுத்தவரைக்கும் நல்ல மனுஷன். கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கஷ்டமான பாதைகள். கொரோனா காலகட்டத்தில் ஒரு சாப்பாடு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு நண்பன் உதவி அது மூலயமா கஷ்டப்பட்டு மேலே வந்த மனிதரியா. இதுக்கு போட்டு இந்த இடத்துக்காக சண்டை போட்டு திருப்பி பிரச்சனை பண்ணாங்க. ஒரு கோர்ட்லலாம் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்க ஹைகோர்ட்டில், தீர்ப்பு கூட அவங்க ஜிபி முத்து அண்ணாச்சி பக்கம் ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு குடைச்சலாக கொடுத்து அவர் வீட்டை இடிக்கிறது, செவத்தை இடிக்கிறதும் வீட்டு முன்னாடி செய்வனை வைக்கிறதும் எதுக்கு? இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. சத்தியமாக ஒரு மனுஷன் இதுக்கு மேலே யாரும் தாங்க மாட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், பாவம் அந்த மனுஷன். அவள் அப்பா அம்மா அப்பா எல்லாருமே பாவம். வீட்டில் போய் மிரட்டுறது, அந்த பிள்ளைகளை தாக்குறது, அடிக்கிறது, அது உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்களா? அதனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஜிபி முத்து அண்ணாச்சிக்கு நீங்கள் செய்வனை வைக்கிறதுக்கு அவர் ஒருத்தே கிடையாது. ஏன்னா அவரே செய்வனை பொம்மை மாதிரி தான் இருக்கார். அவருக்கு யாரும் செய்வனையும் வைக்க முடியாது. சரியா? அதனால் இனிமேல் இந்த மாதிரி தவறு யாரும் பண்ணாதீங்க. மக்களே, உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்க. நம்மளெல்லாம் சிரிக்க வச்ச மனிதர் இன்றைக்கி அழுதுகிட்டு இருக்காரு வீடியோவில், சோசியல் மீடியாவில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த பதிவில் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க பண்ண தப்பா சரியா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதை குறுக்கிட்டு சீக்கிரம் இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க. ஒரு ஊர் பகை, ஒரு ஊரை சேர்ந்த ஒரு மனுஷனை ஒதுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மனுஷன். ரைட் நம்பர்ல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.